வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீக்கெண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சென்னையில் மெரினா பீச்சுக்கு தான் வந்திருந்தோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் மியூசிக்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்தது. அதையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். ஒரு 5 o'clock இருக்கும். நாங்கள் வந்தது ஒரு சாட்டர்டே வந்தோம். சாட்டர்டே 5 o'clock வந்தோம். கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இதே சண்டே வந்து அது பசங்க ஆர்டர்னாங்க. நாங்கள் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக நடக்க ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தோம். அப்படி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடிகர்கள் எல்லாம் தெரியும். பீச்சுக்கு வந்தாவே இது மாதிரி வரிசையாக வச்சுருப்பாங்க. நம்ம புரட்சி கலைஞர் இருந்தார். புரட்சி கோயிலுக்கு பண்ணுற தர்மம் கூட இல்லை, சாமிக்கு பண்ணுறதுக்கு 10 ஏழைகளுக்கு பண்ணுங்கள், முடியாதவங்களுக்கு பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போக முடியும். இந்த பலூனை பார்த்துட்டாங்க. பலூன் ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. சரி எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து 50 rupeesனாங்க. ஒரு 10 வாட்டி 10 வாட்டி கூட 10 குண்டு தருவாங்க, 10 வாட்டி சுடலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, ஆளுக்கு 5 வாட்டி சுடுங்கடா அப்படின்னு சொல்லி சுட விட்டாச்சு. அவன் பெரிய பையன் பார்த்திங்கன்னா 5 ஷாட் அடித்தான். நல்லா சூப்பராக சுட்டான். சின்ன பையன்தான் கொஞ்சம் தடுமாறினான். 2 பேருமே இதுக்குள்ளே சண்டை வந்துச்சு. சுடுறதுக்கு மக்கை பார்க்கும்போது சொல்லணும்னு ஆசை இருக்குல்ல. இப்போ சின்ன பசங்க இருக்காதா, பீச்சுக்கு போனாவே இது ஒரு நல்ல டைம் பாஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு இங்கே பார்த்திங்கன்னா அந்த சிப்பி இந்த மாதிரி சங்கு இது மாதிரி வச்சுருப்பாங்க. இது எல்லாம் பார்த்தோன்னா பீச்சில் எப்பவுமே இருக்கும். வேணுங்கிற வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள பீச்சுக்குள்ளே வந்தோம். பீச்சை பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருந்தது. அவ்வளோ இந்த ஈவினிங் டைம் பார்க்குறது. நாங்கள் சாட்டர்டே வந்தோம், அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இதே சண்டே வந்ததுனால ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அம்மா நினைவிடம் பார்த்துட்டு அப்படியே கலைஞர் உலகம்னு புதுசாக திறந்துருக்காங்க, அங்கே தான் போகிறோம். இது வரைக்கும் அதை பார்த்ததில்லை. அதை பார்த்துட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.